எனது அன்பான வணக்கம். கொஞ்சம் முன்னாடி போயிடுங்கப்பா. நான் உங்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயா. ஐயா, இந்த இடைத்தேர்தல் விக்கிரவாண்டிக்கு மட்டும்தான் நடக்குது, சரிங்களா? தமிழ்நாட்டுல எந்த ஆட்சி மாற்றமும் வரப்போறது இல்ல. திமுக திரும்ப ஆட்சி பிடிக்க போறதும் இல்ல, அண்ணா திமுகவும் வர போறது இல்ல, மற்ற கட்சிகளும் அரியணை ஏற போறது இல்ல. ஒரே ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு தானே இது. அந்த வாய்ப்பை எதுக்கும் ஒரு புதிதா வரக்கூடிய கட்சிக்கு நீங்க கொடுக்க கூடாது. அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுங்களா ஐயா. இத்தனை தடவை நீங்க இந்த வரைக்கும் நீங்க எத்தனை தேர்தலை சந்திச்சிருப்பீங்க சொல்லுங்க? எத்தனை தேர்தலை சந்திச்சிருப்பீங்க? எப்ப பார்த்தாலும் அந்த ரெட்டையில உதயசூரியனுக்கு தானே போடுறீங்க. ஒரு வாய்ப்பு அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தா என்னங்க ஐயா? ஒரு வேண்டுகோள் தானே. நீங்க பாருங்க, அவங்க ஆண்டது சரியா இருந்தாலுமே அவங்களுடைய பிள்ளைகள் ஆளும் போது அது இன்னும் எவ்வளவு சரியா இருக்கிறது அப்படின்றது அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாம் தமிழர் கட்சியோட மைக் சின்னத்தை ஓட்டு போட சொல்லுங்க. உங்க வீட்டோட பிள்ளைகளோட வெற்றி ஐயா இது. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களோட வெற்றி. காசு கொடுக்குறாங்கன்னு அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுறோம், பரம்பரையா இருக்கிறேன்னு வேற சின்னத்துக்கு ஓட்டு போடுறோம். ஆனா நமக்கு நல்லது யாரு பண்ணுவாங்கன்றது சிந்திக்க மாட்டீங்க. இந்த சாலைகள்ல சாக்கடை எல்லாம் இப்படி ஓடிட்டு இருக்கு ஐயா. இந்த சாலைய பாருங்க, இதுலதான் உங்க பிள்ளைகளும் பள்ளிகளுக்கு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரி செய்து தரமாட்டாங்களா இந்த காசு கொடுக்குறவங்க? ஏன் அவங்கள அந்த கேள்வி கேட்க மாட்டீங்க? ஒரு கேள்வி கேட்டுதான் பாருங்க. காசு கொடுக்குறியே, இந்த காசு வச்சுக்கிட்டு நீங்க ரோடு போட்டு தாப்பான்னு சொல்லுங்க, சொல்லி பாருங்கம்மா. ஏன் அந்த கேள்வி உங்ககிட்ட வர மாட்டேங்குது? ஒரு வாய்ப்பு தானே கேட்டு வரோம். இதெல்லாம் நாங்க செய்யறோம், ஆனா காசு மட்டும்தான் நாங்க கொடுக்கல. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக எங்களை நிராகரிச்சிடுறீங்க. எங்க கிட்ட காசு மட்டும்தாமா இல்ல, அதை தவிர எல்லாம் இருக்குமா? நேர்மையான எண்ணம் இருக்கு, நல்லது செய்யணும்ன்ற நோக்கம் இருக்கு. நாங்க தைரியமா எல்லா விஷயங்களும் செய்வோம். எதிர்கட்சியை பார்த்து கேள்வி கேட்போம். எந்த குற்ற பின்னணியும் கிடையாது. படிச்சிருக்கோம், நல்லவங்களா இருக்கோம். எல்லாத்தோடய பெருசு நல்லவங்களா இருக்கிறோம். யாருக்கும் கொள்ளடிச்சு தீங்கு செய்யணும்ன்றது கிடையாது. இதெல்லா தகுதிகளையும் தூக்கி போட்டுட்டு காசு இல்லைன்ற ஒரே ஒரு தகுதியை பார்த்து எங்களை நிராகரிக்கிறீங்க. இதுக்கு மேலேயாவது அந்த விஷயத்த பண்ணாதீங்க ஐயா. ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்க பேரன் பேத்திகளுக்காக தான் நாங்க ஐயா போராடுறோம். உங்க பேரன் பேத்தி நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்க மாட்டீங்களா என்ன? ஒரு தடவை மாத்தி போடுங்க. உதயசூரியன்ல இருந்து மாத்தி மைக்குக்கு ஒரு தடவை போட்டு பாருங்க. இன்று மாலை 6 மணிக்கு நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கெடார் பேருந்து நிலையத்துல பேசவிருக்கிறார். எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி அண்ணன் பேசுறது கேளுங்க ஐயா. அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் பேசுறத கூட மறந்துடுங்க. எங்க அண்ணன் பேசுறது கேளுங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. தம்பிங்களா, உங்க வயசுக்கு இந்த ஊரையே நீங்க மாத்தணும்பா. அக்கம் பக்கம் இருக்க உங்க அட்லீஸ்ட் உங்க தெருவுல இருக்கிறவங்களையாவது நீங்க மாத்தணும். இது என்னுடைய கடமை கிடையாது. இது நாம் தமிழர் கட்சியோட கடமை, சீமானோட கடமை கிடையாது. உங்க எல்லாருடைய கடமையா நினைச்சு ஒரு ஆளும் 10 ஓட்டையாவது மாத்திட்டாங்க. அப்பதான் ஒரு வெற்றி கிடைக்கும். 13 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம காத்திருக்க முடியாது. அதிகாரத்திற்கு வந்தே ஆகணும்ன்ற நிலைமையில இருக்கும். அதுக்கு எல்லார்களும் ஒத்துழைக்கும் போதுதான் அது நிறைவேற்றப்படும். மருத்துவர் அபிநயா, டாக்டர் அபிநயா, டாக்டருக்கு படிச்ச பொண்ணு உங்ககிட்ட பேசிட்டு போகுது. உங்க ஊருக்கு பஸ் வரலங்கிறது பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது எங்களுக்கு. அன்பான சொந்தங்களை, உங்க ஊருக்கு பஸ் வரல, உங்க தமிழ் அன்பான உறவுகளை, உங்கள்கிட்ட பேசுனதுக்கு அப்புறமா எங்களுக்கு என்ன புரியுதுன்னா, நீங்கள் உண்மையாவே ஒரு நல்ல எம்எல்ஏவுக்காக இயங்கி கொண்டிருக்கிறீர்கள். இங்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பதற்கான ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு புரிகிறது. அன்பான உறவுகளை, நிச்சயமா நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் மருத்துவர் அபிநயா நீங்கள் சொல்லுகின்ற அத்தனை கோரிக்கைகளையும் இன்னைக்கு மட்டும் இல்ல, நீங்க ஓட்டு போட்டு வெற்றி அடைஞ்சாலும் உங்க ஊருக்கு வருவாரு. உங்களை எல்லாம் சந்திச்சு உறுதியா நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க கேட்பாங்க, கேட்டு நிறைவேற்றி தருவாங்க. போலாம் 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 வாங்க பாப்பா பாப்பா. பரம்பரையில் இல்லை. வாய்ப்பு கொடுங்க. உழைக்கின்ற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்பதானே நல்லா இருக்கணும் தான் உங்களோட அன்பு மகள் அண்ணன் சீமான் அவர்கள் இங்க இந்த களத்துல எடுத்திருக்காங்க. மறக்காம போட்டுருங்க. வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறாங்க. அதுல என்னென்ன செய்ய போறது இருக்குது. அக்கா ரொம்ப மகிழ்ச்சிங்கக்கா. இந்த மாதிரி 7 மணிக்கு சீமானே கெடார் வராரு. நீங்க அவசியம் வரணும். குறிப்பா பெண்கள் கண்டிப்பா வரணும்னு நாங்க அண்டை கூப்பிடுறோம். உங்க வீட்டுக்கு அழைச்சது மாதிரி நினைச்சிட்டு நீங்க கெடாருக்கு வாங்க. ரொம்ப பக்கமா இருக்கக்கூடிய பகுதி தான். அவசியம் வரணும் ஐயா. 2வது பட்டம் இருக்கக்கூடிய மைக் சின்னம்
இடத்துல போட்டுருங்க. ஒரு தடவை மாத்தி போடுறீங்களா? பேத்திக்காக போடுங்க. காசு கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க. ரெண்டாவது இடத்துல தங்கச்சி ஓட்ட பண்ணி உங்க கடமையா நினைச்சு அதையும் நம்ப மாட்டேங்குது. அப்படின்னா இப்படிதான் பண்ணி ஆகணும். ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. சரியா? மைக்ல மாத்தி போடுங்க. ரெண்டாவது நம்பர்லமா மைக் சின்னத்துல நீங்க ஓட்டு போடணும். மைக் ரெண்டாவது இடத்துல இருக்கும். அவசியம் போட்டுருமா? மைக் சின்ன நோட்டு கேட்க போலாமா? எல்லாம் உங்களுக்காக தாங்க போயிட்டு இருக்கோம். நீங்களும் வாங்க. நடங்க பாக்கலாம். உங்களுக்காக பாரு எவ்வளவு கூட்டம். அழகா வர்றா பாருங்க. நீங்க நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் போட்டு கேட்க இந்த அத்தை நிக்கிறாங்க. இந்த அத்தை போட்டு போட்டுருக்காங்க டாக்டர். சரியா போலாம், போட்டு கேட்க போலாம். வாங்க வாங்க. மைக் சின்னத்துல ஓட்டு கேட்க வராங்க. பிள்ளைக்காக தான் போராடுறோம். நமக்காக ஓட்டு போட்ட காலம் முடிஞ்சிச்சு. அடுத்த தலைமுறைக்கு வழி விடணுமா கூடாதா? நீங்களே சொல்லுங்க. விடணும்ல. அப்ப காசு கொடுத்துட்டு இந்த மாதிரி பிள்ளைங்களுக்காக அடுத்த தலைமுறைக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க. மைக் சின்னத்துல ஓட்டு போடணும். சரியாம்மா? பாப்பா குடிச்சுப்பியா? அழகா நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர், பக்கத்துல கொசப்பாளையத்தை சேர்ந்த பொண்ணு, டாக்டருக்கு படிச்சவங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க. மைக் சின்னத்துல ஓட்டு போடுங்க. அடுத்த தலைமுறைக்காகவாது போடுங்க. சீமான் அண்ணன் பேச்செல்லாம் கேளுங்க. இன்னைக்கு கெடார் வர்றாரு. ஆமா, இன்னைக்கு கெடார் தான் வர்றாரு. வந்துருங்க. பக்கத்துல வாங்க. 7 மணிக்கு வாங்க. அண்டா குண்டா எல்லாம் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. சரியா? வாங்கி வச்சுட்டு நம்ம ஒரு நல்ல உங்களுக்கு போடுங்கக்கா. அப்பதானே தெரியும். உங்க ஊர் பிள்ளை படிச்ச மருத்துவர் ஓட்டு பெட்டி இல்லம்மா, முதல் பெட்டியில வைக்கணும். அப்படி கிடைக்கும் போது சரிங்களா? ஆமா, ஓட்டு பெட்டி முதல் பெட்டி இல்லம்மா, ரெண்டாவது இடத்துல இருக்கும். முதல் இடத்துல உதயசூரியன் இருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா மைக் இருக்கு. இந்த மாதிரி மைக், அந்த மைக்கு காமிக்கிறீங்களா? வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள் இதோ உங்களை காண வந்து விட்டார். வாக்கினை மட்டும் கேட்டு வரவில்லை. அடுத்த தலைமுறை குழந்தைகள் நன்றாக இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு சமூகம் கட்டியமைப்பதற்காக இந்த களத்திலே வந்து நிற்கின்றார். தான் பார்த்த மருத்துவ பணியும் மகத்தான பணிதான். அந்த மருத்துவ பணியுடன் தற்போது மக்களுக்கு செய்கின்ற பணியே சிறந்த சேவை என்று இந்த களத்துல வந்து நிக்கிறாங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்து நீங்க வெல்ல வைக்கணும். எந்த கட்சிக்கும் எதிரான கட்சி இல்லை நாம் தமிழர் கட்சி. ஆனால் இதுவரை செய்ய முடியாத பல வேலைகளை இந்த களத்தில் செய்ய வேண்டும் என்ற லட்சிய உறுதியேற்று உங்களுடைய அன்பு மகள் மருத்துவர் அபிநயா அவர்கள் இந்த களத்தில் வந்து நிக்கிறாங்க. அப்படியே நீங்க போயிட்டே இருக்கலாம் தம்பி. ஆகவே நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து வெல்ல வைக்கணும். ஐயாங்கிற அரச மருத்துவர்களுக்கு ஐயா உங்களுடைய எல்லாத்துல வாழ்த்துக்களும் வேணும். ஒரு வாய்ப்பு கொடுத்து வெல்ல வைங்க. மைக் சின்னம் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னம். சீமான் அண்ணன் இன்னைக்கு 7 மணிக்கு கெடார் பேருந்து நிறுத்தத்துல பேச வராங்க. பக்கத்துலதான் அவசியம் எல்லாரும் வரணும். 1 மணி நேரம் ஒதுக்கி வாங்க. உண்மையிலுமே வந்து பெரிய ஒரு வரலாற்றை, இந்த மண்ணின் வரலாற்றை நாம் யாருங்கிறத அடையாளப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு புரட்சியாளர் நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள் இதோ வந்துட்டு இருக்காங்க. மைக் சின்னத்துக்கு வாக்கு கேட்டு மட்டும் வராங்கன்னு நினைக்காதீங்க. அடுத்த தலைமுறை குழந்தைகள் நல்லா இருக்கணும் இந்த மண்ணுலங்கிறதுக்காக தான் மைக் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு தம்பியா கடைசி வந்துட்டு நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள் இதோ சீமான் அண்ணன் இன்னைக்கு 7 மணிக்கு கெடார்ல பேசுறாரு. பேருந்து நிறுத்தத்துல வந்து பேசுறாரு. தம்பி அக்கா வணக்கம்.
ஒரு வாய்ப்பு கொடுங்க. மைக் சின்னத்துக்கு உங்களுடைய அந்த மகள் மருத்துவராக இருக்கின்ற கூட்டம் நிச்சயமாக நாம் தமிழருக்கு மைக் சின்னத்துக்கு வாக்களித்து வெல்ல வைக்கும். உங்களுடைய அன்பு மகள் மருத்துவர் அபிநயா அவர்கள் இப்போது உங்களோடு. திருப்பி நிறுத்துறா. தம்பி வண்டி நிறுத்துங்க. அப்படியே அசைக்கவே வேண்டாம், அப்படியே இருங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க. காசு கொடுத்து நம்ம ஓட்டு வாங்குறதால நம்ம போடுறதாலதான் நம்ம சரிங்களா? நான் பாத்துக்கிட்டா சாலை எப்படி இருக்குங்க ஐயா? இந்த பிள்ளைலாம் நாளைக்கு வளர்ந்து ஒரு நல்ல சாலையில நடக்கணும், நல்ல ரோட்ல போகணும், குடிநீர் குடிக்கணும், தூய குடிநீர், தூய காங்கிரஸ் வாசிக்கணும், நாட்டுக்கு நல்ல சோறு இருக்கணும்னு நம்ம ஆசை இல்லையா? பேரலட்சுமி இருக்கு, உங்க பிள்ளைங்களும் இருக்குங்க இல்லையா? அதுக்காகவாது ஒரு தடவை ஓட்டு போடுங்க. காசு வாங்கிட்டு போட்டது போதுமா? போதும். காசு கொடுத்தா வாங்கிங்க, எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கி 5000 10,000 கொடுப்பாங்க. சிரிக்காதீங்க. 5000 10,000 கொடுக்கலன்னா கேளுங்க, பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டாங்க. 5000 கேட்டு வாங்கணும். வாங்கி வச்சுக்கிட்டு எதுல ஓட்டு போடணும்? பேத்திக்கு ஓட்டு போடுங்க. மைக்கு சின்னம் பட்டி 2வது இடத்துல இருக்கும், 1வது இடத்துல விட்டுறணும். போட்டுறவே கூடாது. அது போட்டதாலதான் நமக்கு இது நிலைமை. 2வது இடத்துல இருக்கிறதுல போடணும். ரெட்டையில வேற நிக்கலாமா? ஒரு வாய்ப்பு கொடுங்க. ரெட்டையிலைக்கு போட்டவங்க எல்லாம் ஒரு வாய்ப்பு தாங்க. அந்த பிள்ளைக்காக ஒரு தடவை ஓட்டு போடுங்களா? சரி, நமக்காக போட்டது போதும், நம்ம பிள்ளைங்களுக்காக போடுங்க ஐயா. ஒரு தடவை மாத்தி போடுங்க ஐயா, போடுங்க. சரிம்மா, மைக் சின்னம் 2வது போட்டு உழைக்கிறோம். நம்ம இப்படியே தான் இருக்கிறோம். அவன் கஷ்டப்படாம வரான், வெளியும் சொல்லிமா வரான். ஏது அவனுக்கு காசு? அது ஒரு தாரம் கூட கேட்க மாட்டேங்க. கேளுங்க. கொஞ்சம் முன்னாடி போங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயா. பாட்டி, ஒரே ஒரு தடவை ஒரு பேத்திக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. இது வரைக்கும் போட்டதெல்லாம் போதும். ரெட்டையில உதயசூரிய மாமழை இதுக்கே போட்டுக்கிட்டு இருக்கோமே, ஏதாவது மாற்றம் வந்துதா சொல்லுங்க. ஒரு தடவை வேற ஒரு கட்சியினுடைய ஆளை உள்ளதான் அனுப்பி பாருங்களேன். அதுவும் உங்க சொந்த பேட்டி அனுப்புங்க. கொசப்பாளையம் கிராமம் இருக்கு இல்லையா, அங்க இருந்துதான் வரேன். அதுதான் சொந்த ஒரு டி கொசப்பாளையம். ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நமக்காக போட்டுக்கிட்டதெல்லாம் போதும். எத்தனை ஆண்டு காலம் தான் அந்த காசை வாங்கிக்கிட்டு அவங்க கொள்ளடிச்ச காசு, மணல் அள்ளி வித்த காசு, இதெல்லாம் கொடுத்து நம்மளை ஏமாத்துறாங்க. நம்மளும் அதை வாங்கிட்டு ஏமாந்துக்கிறோம். சாதி எல்லாம் பாக்காதீங்க பாட்டி. சாதி பார்த்து ஓட்டு போட்டுதான் நம்ம நிலைமை இப்படி இருக்கு. இந்த ரோடு இப்படி இருக்கு. இந்த பஸ் வருது, அந்த பஸ் எப்ப எந்த நேரத்துல எப்படி சாயும்னு தெரியல. ரோடு அந்த நிலைமையில இருக்கு, சாக்கடை அந்த நிலைமையில இருக்கு. பஸ் வந்துருச்சு, ஏறி போங்க. ஏறி போகும்போது அதை கொஞ்சம் படிச்சுட்டு போங்க, சரிங்களா? அந்த குடிச்சிருக்க பேப்பர்ல பின்னாடி திருப்பி பாருங்கம்மா, என்னென்ன நலத்திட்டம்லாம் இருக்குன்னு நாங்க சொல்லியிருக்கோம். இன்று மாலை சரியாக 7 மணிக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கெடார் பேருந்து தமிழகம் முழுவதும் கிராமமே இல்லை என்கிற நிலையில கஞ்சனூர் கிராமத்துக்கு இன்னும் பஸ் வரல அப்படின்னு சொல்றது. கஞ்சனூர் கிராமத்தின் சாலைகளிலே சாக்கடைகள் ஓடுவதும் பார்ப்பதற்கு பேர் அதிர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தியது அன்பான உறவுகளை. அதனால நாங்க சொல்றோம், நீங்க இன்னைக்கு உங்க ஓட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னமா மைக் சின்னம் ஓட்டு பெட்டியில 2வது இடத்துல இருக்கும். உங்களுடைய ஓட்டை நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னம் மைக் சின்னத்துல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உறுதியாக உங்க ஊருக்கு பஸ் வரும். என் தங்கச்சி எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்துக்கு